கேரளா லாட்டில் இன்றைக்கி ஆகஸ்ட் 1 வந்த ரிசல்ட்டு. இப்போது நம்ம நாளைக்கு 2 ரிசல்ட்டு என்ன வரும் அப்படின்னு கணிக்க முன்னாடி இவங்களுடைய கெஸ்ஸிங் பாருங்கள். கெஸ்ஸிங் வச்சு கால்குலேஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கணிச்சிக்கிட்டு அதுக்கேற்றபடி கால்குலேஷன் எடுங்க. இப்போது இவங்க நேற்று கொடுத்துருந்த நம்பர் 609. அது அப்படியே ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் 906 சரிங்களா. 906 வந்து 6 வந்து டைரெக்டாக பாஸ். அடுத்து இங்கே வந்து 9க்கு 2 வச்சுருக்காங்க, 0க்கு 2 வச்சுருக்காங்க. அடுத்து இவங்க கொடுத்த 4 டிஜிட்டை பாருங்கள். 4 டிஜிட்டில் 2 7 3 8 கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு 2 மட்டும் 2 இடத்துல பாஸ் சரிங்களா. இந்த 4 வந்து கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக இறங்கலை, சைடில் இறங்கியிருக்கு. ஒரு சில நம்ம நேற்று வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க. அதை மாதிரி நாளைக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் பார்த்துக்கலாம். இவங்க அதாவது 94 86 கொடுத்துருந்தாங்க. அதில் சி போர்டு மட்டும் பாஸு, டைரெக்டாக பாஸு சி போர்டு. இந்த 4ங்கிறது வந்து சைடில் பாஸ். இந்த 2க்கு 3 டிஜிட்டில் வந்து 2 7 5 கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு போர்டு பாஸ், ஏ போர்டு பாஸ், மற்றது பாஸ் ஆகலை. அதே மாதிரி இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்க 4 டிஜிட் நம்பரு 7 9 5 8. இதில் ஒரு போர்டு வந்து டைரெக்டாக பாஸ் ஆகணும் சரிங்களா. ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகணும். அது எந்த போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இந்த நம்பரை குறிச்சிக்கங்க, 79 58. இதில் வந்து 6 2 4 3ல் ஒரு போர்டு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரு போர்டு டைரெக்டாக இருக்குது அப்படின்னு வச்சு கால்குலேஷன் நம்ம எடுக்க முயற்சி பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக எடுப்போம். இதில் எந்த போர்டு இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போது இவங்க கொடுத்துருக்க நம்பர், இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்க நம்பர் 6 1 3. நேற்று கணக்குப்படி பார்த்தோம்னா 3 1 6 வச்சு ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி கணக்குப்படி இவங்க அப்படி வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவங்க வந்து அதே அதே நம்பர் வந்து இங்கே 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் எடுக்கும்போது இதை அங்கே மேட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், 7 9 5 8 மேட்ச் பண்ணணும். இதில் எந்த போர்டு டைரெக்டாக இருக்குது? ஏ போர்டு டைரெக்டாக இருக்குது. அப்போ ஏ வந்து 9 அப்படின்னு நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம். நண்பர்களே, இது நம்மளுடைய கால்குலேஷன் தான். இந்த கால்குலேஷன் வந்து என்னுடைய கால்குலேஷனாக மட்டும் எடுத்துக்கோங்க. கெஸ்ஸிங் நம்பரு நீங்கள் முடிவு பண்ணி போட்டுக்கோங்க. இருந்தாலும் ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு இதை ஒருக்கா பார்த்துக்குங்க சரிங்களா. அப்போ ஏ வந்து 9. இவங்க வந்து ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸில் வைப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 5 இங்கே இறங்கலாம். டி போர்டில் வந்து 5 இறங்கலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா 2 இறங்கணும் டி போர்டில். அடுத்து இவங்க வந்து கொடுத்துருக்கிறதுல 9லேருந்து 5 கழிச்சிங்கன்னா இங்கே 4 இறங்கணும் பி போர்டில் சரிங்களா. அடுத்து 8 மைனஸில் 5 கழிச்சிங்கன்னா 3 இறங்கணும் சி போர்டில். 59 43 டிஏபிசியில் உட்காருது நம்ம கணக்குப்படி. இதை வந்து இன்னொரு ஃபார்முலாவில் பாருங்கள். அதாவது இந்த போர்டில் 3 ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சி போர்டில் வந்து 3 ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 + 1 4 பி போர்டில் வரும்னு எடுத்துக்கலாம். அடுத்து 3 + 6 9 ஏ போர்டில் வரும்னு எடுத்துக்கலாம்.
943. இந்த ஃபார்முலாவில் ஒரு நாள் இவங்க வந்து கெஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க நமக்கு. அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே 943 வர்ற மாதிரி அங்கே நமக்கு கால்குலேஷனில் 9 டைரெக்டாக பாஸ் ஆகும். 9 - 5 4 பாஸ் ஆகலாம். 8 - 5 3 பாஸ் ஆகலாம். ஏபிசி சரிங்களா? ஏபிசி 943 நம்ம கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் என்ன வருது? அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.